சீனா திடீரென ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும். அது சர்வாதிகார நாடு என்பதால் யாரும் பெரிதாக கேள்வி எழுப்ப மாட்டார்கள். இதற்கிடையே சீனா திடீரென அங்கு 300 அணைகளை இடித்து தள்ளியுள்ளது. மேலும் 340க்கும் மேற்பட்ட புனல்மனை செயல்பாடுகளையும் நிறுத்தியுள்ளது. இதன் பின்னணி குறித்து நாம் பார்க்கலாம். சீனா ஒரு சர்வாதிகார நாடாக இருப்பதால் அங்குள்ள அரசு விரும்பியதை செய்யும். யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட நிலைப்பாட்டை மாற்றாது. அவ்வளவு ஏன் அந்த எதிர்ப்பு குறித்து தகவல் வெளியே கூட வராது. அந்த அளவுக்கு சீனாவில் எல்லாமே அரசின் கட்டுப்பாட்டிலேயே நடக்கும். அதனால் அங்கு நடக்கும் பல விஷயங்கள் கூட நமக்கு அதிர்ச்சியை தருவதாக இருக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் சீனா தற்போது செய்துள்ளது. சீனாவில் ஓடும் யாங்சே நதியின் முக்கிய துணை நதி தான் ஷியான்ஹூ. சீனாவின் யுனான், குய்சோ மற்றும் கிச்சுவான் மாகாணங்கள் வழியாக 400 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நதியில் பாய்கிறது. இங்குள்ள மக்கள் பயன்படும் வகையில் சீனா இந்த நதியும் பாயும் வழியில் ஏகப்பட்ட அணைகளை கட்டி இருந்தது. இந்த 300 அணைகளையும் திடீரென சீனா இடித்து தள்ளியுள்ளது. சிசாய்ஹூ நதியை சிவப்பு நதி என்றும் சொல்வார்கள். இங்கு மீன் இனங்கள் மற்றும் நதியின் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக இந்த 300 அணைகளையும் சீனா இடித்து தள்ளியுள்ளது. மேலும் இந்த நதியில் உள்ள சிறிய நீர்மின் நிலையங்கள் செயல்பாடுகளையும் நிறுத்தியுள்ளது. இந்த நதியில் மொத்தம் 357 அணைகள் இருந்த நிலையில் இதில் 300 அணைகள் அகற்றப்பட்டுள்ளது. 373 சிறிய நீர்மின் நிலையங்களில் 342 நிலையங்களின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுவிட்டது. சிவப்பு நதி என்று அழைக்கப்படும் இந்த ஆறு யாங்சே நதியின் மேல் பகுதியில் உள்ள அரிய வகை மீன்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக ஒன்றாக கருதப்படுகிறது. பல ஆண்டுகளாக அணைகள் மற்றும் நிலையங்கள் மீன்களின் இடம்பெயர்வதை தடுத்து நீரோட்டத்தை கட்டுப்படுத்தியது. இதனால் அங்கு வாழும் அரிய வகை மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டது. இதனால் பல மீன் இனங்கள் அழியும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து சிங்ஹுவா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோங் சியான்-சூன் கூறுகையில், மின் உற்பத்தி நிறுத்தப்பட்ட பிறகு நீர் பாயும் முறை மாறியுள்ளது. சுற்றுச்சூழல் தேவைகளை பூர்த்தி செய்வதே முக்கியம். அதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றார். இந்த நதியை மீட்டெடுக்கும் திட்டம் 2020 தொடங்கியது. அணைகளை நீக்கும் பணி ஆரம்பித்து புனல் மின்சார உற்பத்தியை நிறுத்தியதே உடனே யாங்சி சர்ஜன் போன்ற அரிய வகை மீன்கள் திரும்ப வர தொடங்கியதாக ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள்.